அரசனின் உயிரைக் காத்து பக்தனுக்கு பார்வை தந்த திருச்செந்தூர் முருகன். குன்று மலைகளில் குடியிருக்கும் முருகப்பெருமான். கடற்கரையோரம் மலைக்குன்றில் குடியிருக்கும் ஒரே ஸ்தலம் திருச்செந்தூர். முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவதாக கருதப்படும் ஒரு மிகச் சிறப்புமிக்க தலமாகவும் திருச்செந்தூர் திகழ்கிறது. அசுரர்களை அழிக்கும் திருச்செந்தூர் முருகன் மக்களின் மனதைச் சூறையாடும் அசுரர்களை அழித்து தனது பக்தர்களின் மனதிற்கு நிம்மதியும் ஆனந்த வாழ்வையும் தருவதாகவும் கூறப்படுகிறது. அசுரனை அழித்து மக்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை தரும் நிகழ்வாகவே திருச்செந்தூரில் நடைபெறும் சூரசம்ஹாரம் திகழ்கிறது. இந்த சூரசம்ஹார நிகழ்வில் கலந்து கொள்ளும்போது பக்தர்களைச் சூழ்ந்த இருள் அகலுவதாகவும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பல அற்புதங்கள் நிகழ்வதாகவும் பக்தர்கள் பலர் தங்கள் வாழ்க்கையில் முருகனின் கருணையால் நல்ல மாற்றங்களைக் கண்டதாகவும் கூறுகின்றனர். மிகலா திருச்செந்தூர் முருகன் கோவில் ஆன்மீகத் தலமாக மட்டுமல்ல, பக்தர்கள் அரசனின் உயிரைக் காத்து பக்தனுக்கு பார்வை தந்த திருச்செந்தூர் முருகன். குன்று மலைகளில் குடியிருக்கும் முருகப்பெருமான். கடற்கரையோரம் மலைக்குன்றில் குடியிருக்கும் ஒரே ஸ்தலம் திருச்செந்தூர். முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவதாக கருதப்படும் ஒரு மிகச் சிறப்புமிக்க தலமாகவும் திருச்செந்தூர் திகழ்கிறது. அசுரர்களை அழிக்கும் திருச்செந்தூர் முருகன் மக்களின் மனதைச் சூறையாடும் அசுரர்களை அழித்து தனது பக்தர்களின் மனதிற்கு நிம்மதியும் ஆனந்த வாழ்வையும் தருவதாகவும் கூறப்படுகிறது. அசுரனை அழித்து மக்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை தரும் நிகழ்வாகவே திருச்செந்தூரில் நடைபெறும் சூரசம்ஹாரம் திகழ்கிறது. இந்த சூரசம்ஹார நிகழ்வில் கலந்து கொள்ளும்போது பக்தர்களைச் சூழ்ந்த இருள் அகலுவதாகவும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பல அற்புதங்கள் நிகழ்வதாகவும் பக்தர்கள் பலர் தங்கள் வாழ்க்கையில் முருகனின் கருணையால் நல்ல மாற்றங்களைக் கண்டதாகவும் கூறுகின்றனர். மிகலா திருச்செந்தூர் முருகன் கோவில் ஆன்மீகத் தலமாக மட்டுமல்ல, பக்தர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் ஒரு இடமாகவும் விளங்குகிறது. அங்கு சென்று முருகனை தரிசிப்பவர்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதாக நம்புகின்றனர். இதுபோன்ற ஒரு சம்பவத்தை வரலாற்று நிகழ்வாகவே கூறப்படுகிறது. காசியப்பர் எனும் அந்தணர் கல்வி கேள்விகளில் சிறந்தவர். என்ன காரணத்தாலோ அவருக்கு பார்வை குறை ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் முழுவதுமாகத் தெரியாமல் போனது. பார்வை கிடைக்க வேண்டி திருச்செந்தூர் முருகப்பெருமானை சரணடைந்தார். அதிகாலையில் எழுந்து கடல் மற்றும் நாழிக்கிணற்றில் நீராடுவதும் அவன் நாமத்தை பாராயணம் செய்வதுமாக திருச்செந்தூரான் சந்நிதியே கதியென்று கிடந்தார். பிரார்த்தனையின் பலனாக திடீரென்று ஒரு நாள் அவருக்கு மங்கலாக பார்வை தெரியத் துவங்கியது. மகிழ்ச்சியில் கூத்தாடினாலும், திருச்செந்தூரா, உன் அருளால் என் பார்வை முழுமையாகத் தெரியாதா வேண்டி கண்ணீர் விட்டார். அப்போது கோவிலுக்கு வந்த பக்தர் ஒருவர், அருளாடி, காசியப்பா, என் பக்தனும் இந்நாட்டு அரசனுமான ஜகவீரன் இங்கு வருகிறான். அந்த உத்தம பக்தனின் கை உன் மீது பட்டதும் உனக்கு பார்வை முழுமையாகத் தெரியும் என்றார். அதைக் கேட்டதும் அளவு கடந்த மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் அதே சமயம் கலக்கமாகவும் இருந்தது. காரணம், பார்வையற்றவர்களை அரசர் பார்க்கக்கூடாது என்பது அக்கால சம்பிரதாயம். இந்த மனப்போராக்கத்தில் காசியப்பர் அமர்ந்திருக்க சிறிது நேரத்தில் கோவிலுக்கு வந்தார் அரசர் ஜகவீரன். அருள்வாக்கு பற்றிய தகவல் அவரிடம் எடுத்துரைக்கப்பட்டது. ஆனால் அரசரோ, நான் அரசன் என்பதால் அதிகாரம் வேண்டுமானால் என்னிடம் இருக்கலாமே தவிர அற்புதம் செய்யக்கூடிய அளவிற்கெல்லாம் என்னிடம் சக்தி கிடையாது என்று சொல்லி சாமி தரிசனம் செய்வதில் முனைப்பாக இருந்தார். அன்றிரவு அரசர் ஜகவீரன் கோவிலிலேயே தங்க வேண்டியிருந்ததால் சண்முக விலாச மண்டபத்தில் வந்து அமர்ந்தார். திடீரென்று அவருக்கு என்ன தோன்றியதோ, அந்த பார்வையற்றவரை அழைத்து வாருங்கள் என்றார். அரசு பணியாளர்கள் சம்பிரதாயத்தை எடுத்துச் சொல்லி மறுத்தபோதும் பிடிவாதமாக அவரை அழைத்து வரச் சொன்னார் அரசர். காசியப்பரை பார்த்ததும்
மனம் கசிந்த அரசர், நீங்கள் நாளை காலை நீராடி முருகன் சந்நிதிக்கு வாருங்கள், அவன் திருவருள்படி நடக்கட்டும் என்றார். மறுநாள் காலையில், முருகா, உன் சொற்படி இவருக்கு பார்வை வராவிட்டால் நான் என் தலையை அறுத்துக் கொள்வேன் என்று கூறி விபூதியை எடுத்து காசியப்பரின் கண்களில் ஊதி அவர் கண்களை கைகளால் மெல்ல வருடினார் அரசர். அடுத்த வினாடி காசியப்பருக்கு பார்வை திரும்பியது. அனைவரும் அரசரை வாழ்த்த, அவரோ, முருகனளித்த உயிர்ப்பிச்சை இது, ஆறுமுகனின் அருள் இதைவிட பெரியது எனக் கூறி அமைதியாக வெளியேறினார். அந்த ஜகவீரன் எனும் அந்த அரசரின் மகன்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன்.